This video is sponsored by BuyMode shopping application. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, HTML ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு லெட்டர் நமக்கு போல்டா வேணும், அப்புறம் இட்டாலிக்கா வேணும், அதுக்கப்புறம் ஹைலைட்டட் டெக்ஸ்டா தெரியணும், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் டைம்ல மீன்ஸ் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம ஸ்கூல் டைம்ல பார்த்துருப்போம். H2O, A ஸ்கொயர், B ஸ்கொயர் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே HTML எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஃபார்மேட்டிங் டேக்ஸ்ல ஒரு 10 ஃபார்மேட்டிங் டேக்ஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் நான் ப்ரீவியஸ் வீடியோல என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா போடுறேன். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயே நம்ம ஜஸ்ட் நம்ம லோரம் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, டைப் பண்ணிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டிஃபால்ட்டாவே ஒரு நார்மலா ஒரு டம்மி பேராகிராஃப் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த பேராகிராஃப் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, பி டேக் இருக்கும். இது போல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போல்டுக்கு சேமா இன்னொரு டேக் இருக்கு. அது ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இட்டாலிக்கு ஐ அப்படிங்கிற இந்த டேக் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஐக்கு அப்படியே சிமிலரா சேம் அதே போல இருக்கிறது இஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா எம்பசைஸ்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டேக் நமக்கு டெக்ஸ்ட் ஹைலைட்டடா தெரியறதுக்காக இந்த டேக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 5 டேகோட அந்த 5 டேக்கையும் பார்த்துட்டு அந்த 5 டேக்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல 5 டேக் கொடுத்துருக்கேன். ஸோ 5 டேக்குக்கும் 5 லைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த போல்டு டேக் கொடுக்க போறேன். இந்த போல்டு டேக் நம்மளால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த எல்லா ஃபார்மேட்டிங் டேக்ஸையுமே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இந்த HTML இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப்க்கு நடுவுல நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஆட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த போல்டு டேக் இங்க கொடுக்குறேன். கொடுக்கும்போது அது க்ளோசிங் ஸ்பாட் கேட்கும். எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் இந்த லைனோடவே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் போல்டுக்கு அப்புறமேட்டு என்ன இருக்கு அப்படின்னா இட்டாலிக் கொடுப்போம். ஸோ இட்டாலிக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகுது. ஓகேவா? இங்க எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் போல்டுக்கு சேம் ஆப்போசிட் என்ன டேக் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த டேக் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த டேக் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இட்டாலிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற டேக் இஎம் டேக். ஸோ இஎம் அப்படிங்கிறத இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மார்க் டேக். ஸோ மார்க் டேக் ஃபைனலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். இங்க ஆட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் மார்க்கோட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் போ அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி என்னோட ஃபைல் நேம் டெமோ. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுக்கும்போது நீங்களே இங்க டிஃப்ரென்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க பி டேக் கொடுத்துருக்கேன். ஸோ பி அப்படின்னா போல்டு. ஓகேவா? ஸோ போல்டு அப்படின்னு கொடுக்கும்போது நான் இந்த வேர்டோட ஃபினிஷ் ஆகணுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேர்டு வரைக்கும் எனக்கு போல்டா இருக்கு. செகண்டா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த எலைட் அப்படிங்கிற இந்த லைன் வரைக்கும் ஐ அப்படிங்கிற இட்டாலிக் ஃபார்மேட்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு இட்டாலிக் ஃபார்மேட்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் இனிஷியலா சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற இந்த டேக் எதுக்கு யூஸ் எதோட அப்படியே சிமிலர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போல்டுக்கு சிமிலர். நெக்ஸ்ட் ஃபோர்த்தா யூஸ் பண்ணிருக்கிறது எம்பசைஸ்டு டேக் இஎம் அப்படிங்கிற டேக். ஸோ இந்த டேக் எதுக்கு சிமிலர்னு பாத்தீங்க அப்படின்னா இட்டாலிக்கு சிமிலர். ஃபைனலா கொடுத்துருக்கிறது மார்க் அப்படிங்கிற டேக்ல கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி மார்க் அப்படின்னா டெக்ஸ்ட் நமக்கு ஹைலைட்டடா தெரியும். நம்ம ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ண மாதிரி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க் அப்படிங்கிற இந்த டேக் நமக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைச்சு நான் நம்புறேன்.